ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் நேட்டிவ் கொடைக்கானல். இன்றைக்கி நம்ம பூம்பாறை வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி எங்களோட தோட்டத்தை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க, நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ராபெரி செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நாட்டு ஸ்ட்ராபெரி. மற்ற ஸ்ட்ராபெரிஸ் மாரி பெருசாலாம் வராது. பெரிய பெரிய ஸ்ட்ராபெரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக தான் இருக்கும். இலந்த பழம் மாதிரி குட்டி சைஸில் தான் வரும். இதனோட இலைகளை பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குன்ட்டு. மூணு இலையாக சேர்ந்து தான் இருக்கும். இது பெரிய மரமெல்லாம் வராது, செடியாகவும் ஒரு செடி ஸ்டேஜில் தான் இருக்கும். பெரிய கொடியும் கிடையாது. இதனோட பூக்கள் நல்ல வெள்ளை கலரில் வரும். காய் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது நாட்டு ஸ்ட்ராபெரி. பாருங்கள், இதான் சின்னதாக போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பழுத்துச்சு நல்லா ரெட்டிஷாக மெரூன் கலரில் வரும். இது வந்து காய் அண்ட் இது வந்து பூ பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் பூவு பக்கத்துலேயே இப்போ தான் பிஞ்சு போட்டிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இந்த சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். வந்துச்சுன்னா நல்லா பழமாக இருக்கும். நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பழம். இதில் அதிகமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிகளை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் ரோஸு. மொட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ தான் மொட்டு வந்திருக்கு. முதல் மொட்டு தான் இது. இது நல்லா ஊட்டி ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக வரும். ஒரு வாரம் ஆனாலும் அழுகி போகாது. தண்ணியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். இதனோட இதழ்கள்லாம் ரொம்ப தடிமனாக இருக்கும். இது மற்ற பூக்கள் மாதிரி கிடையாது. ஒரு நாளில் அழுகி போகாது, வாடவும் செய்யாது. ஒரு வாரத்துக்கு வாடாமல் இருக்கும் இந்த பூவே. இதைத்தான் ஊட்டி ரோஸ்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும். வாங்க அடுத்த பூ பார்க்க போகலாம். இந்த பூ பாருங்கள், இது மாலைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மலை ஏரியாவில் அதிகமாக விளையிற பூக்கள் இதெல்லாம் டக்குன்னு வாடி போகாது. நல்லா 2-3 நாளைக்கு வாடாமல் நல்லா இருக்கும். வாங்க அடுத்த பூச்செடிக்கு போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேண்டா கலர் ரோஸு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ் இது. மலையில் நினைஞ்சு ஃபேண்டா கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கொத்து கொத்தாக இருக்குது பாருங்களேன். நான் செடியில் இருக்கிற பூக்கள்லாம் பறிக்கவே மாட்டேன். அதை செடியிலே பார்க்குறது தான் அழகாக இருக்கும். தலையிலையும் வைக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த பூ பார்க்க போகலாம். இந்த பூ பாருங்களேன், பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது டேலியா பூன்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல் சைடு அதிகமாக இந்த பூ தான் இருக்கும். இதிலே ரெட்டு மெரூன் கலர்லாம் இருக்கும். இதிலே நிறைய வெரைட்டி கலர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். இந்த சைஸில் தான் இருக்கும். வாங்க அடுத்து பூ பார்க்க போகலாம். இங்கே பாருங்கள், இது வெள்ளை கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கே நல்ல இட்லி மாதிரி அழகாக இருக்குது, வெள்ளை வெளியேறுன்ட்டு. ஆனால் இந்த பூ பேர் தான் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒயிட் ரோஸு. இதில் பூ வாடி இருக்குது, அதனால் நமக்கு சரி தெளிவாக தெரியலை. உங்கள் தோட்டத்தில் எந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வச்சுருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் பராமரிப்பீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு பேக் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ தான். ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள், நான் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்கும். ஈவினிங் டைம்ன்றதுனால ஃபுல்லாக மிஸ்டோடு இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லைன்னு தெரில. ஆனால் எவ்வளோ காற்றடிக்குது பாருங்களேன். பயங்கர சில்லாக இருக்கும். ஸோ நார்மல் கிளைமேட்டுக்கும் இப்போ இந்த ஈவினிங் டைம் பார்க்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒரு புது வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில்ஸ் பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம என்ன தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸ்க்கு வரும்போது அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்கு மாறிடும். ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இந்த சில்டு கிளைமேட்டு, இந்த வியூ பாயிண்ட்டு, அதுவும் இல்லாமல் இந்த நேச்சுரலான ட்ரீஸு. ஸோ நிறைய இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தோன்னா உங்களோட டோட்டல் ஹாப்பினஸ்ஸே ரிட்டன் பேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் சிட்டிஸில் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணலாம், ஜாப் பார்த்தாலும் அந்த ஒர்க் ப்ரெஷர்ஸ்க்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணலாம், எங்கடா போகலாம், ஒரு வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூட்டபுளான ஒரு பெட்டரான பிளேஸ் ஆப்ஷன் இது தான். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்து பாருங்கள், அந்த கிளைமேட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தாலே ஸோ அகைன் வர தோணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எங்கெல்லாம் வெக்கேஷன் போயிருக்கீங்க, அவுட்டிங் போயிருக்கீங்க, இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த
மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் போட மறந்துடாதீங்க. பாய்.